ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம முட்டையில் செய்யக்கூடிய கொத்து பரோட்டாவை நல்ல பியூர் வெஜிடேரியனாக ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பக்காவான வெஜ் கொத்து பரோட்டா, அதுவும் நான்வெஜ் டேஸ்ட்லேயே செய்யணும்னா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ரெசிபியை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வீட் சப்பாத்தியை ஒரு 5 எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டியை கூடவும் சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து. இந்த சப்பாத்தியை இப்போ கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி கட் பண்ண போகிறோம்னா ரிப்பன் மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். ஒரு சப்பாத்தியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ரிப்பன் ஷேப்புக்கு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் இந்த 5 சப்பாத்தியுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு ஷேப்பில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 தாங்க எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வெந்து வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறிகள் சேர்த்துருக்கேன். கேப்சிகம், கேரட், அப்புறம் வேக வச்ச பட்டாணி, வேக வச்சு மசிஞ்ச உருளைக்கிழங்கு. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்த காய்கறிகள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா கறி மசாலா, சிக்கன் மசாலா, அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இதில் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 50% அளவுக்கு குக் ஆன போதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி பீசஸை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இது மாதிரி சேர்த்து விட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா ஃபைனாக எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெஜ் கொத்து பரோட்டா நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, முட்டை கொத்து பரோட்டாலாம், அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போது ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலைகளை இதில் தூவி விட்டுறலாம். இப்போது இதில் ஜென்ட்லாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொத்து பரோட்டாவை இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான வெஜ் கொத்து பரோட்டா செஞ்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வீட்டுக்கு வரும்போது காலியாகி தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட குழந்தைங்க இதை பாக்ஸில் மீதமாக வைக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வருவாங்க. இதில் இன்றைக்கி சப்பாத்தியை வச்சு தான் இதை செஞ்சுருக்கோம். அதே சமயம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணியும் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி கூட இதை நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.